ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரையமரா சேனல். இன்றைக்கி நம்ம தீயல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வெண்டைக்காய் தீயல் பண்ண போகிறோம். வெண்டைக்காய் தீயலுக்கு நான் ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன். கடாயை சூடுபடுத்திட்டு தேங்காய் எண்ணெய் விடலாம். தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அது கொஞ்சம் காஞ்சோடனே நம்ம தேங்காயை நல்லா பரட்டிக்கலாம். தேங்காய் நல்லா திருவி வச்சுருக்கோம். ஒரு மூடி தேங்காய் அதை நல்லா பரட்டிக்கலாம். அது தேங்காய் மட்டும் ரெட் கலர் வர அளவுக்கு நம்ம அதாவது ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் நல்லா நம்ம வறுத்துட்டோம்னாக்க அதுதான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். இப்போ இது இந்த தேங்காய் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்ல கலர் வந்துருச்சு, ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடுலையே வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் வச்சுருக்கிறேன், அதை போடுறேன். அதையும் போட்டு லைட்டாக பரட்டிட்டு அதோட மிளகு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ஏன்னா தேங்காய் சைஸ் எவ்வளவோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடணும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் போடுறேன். போட்டுட்டு வதக்கிக்கலாம். அதோடு சேர்த்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கினோடனே அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதில் நம்ம ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ திரும்ப என்ன பண்ண போகிறேன், அந்த கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து, தேங்காய் எண்ணெய் தாங்க போடணும், ரொம்ப முக்கியம், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் எண்ணெய் காய்ச்சோடனே கடுகு உளுத்தம்பருப்பு போடுறேன். ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒன்று, அது போடுறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயமே போடுங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட்டுட்டு அதோடு சேர்த்து உப்பு போட்டு அது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். அதுக்கப்புறம் அதோடைய தக்காளி, வெண்டைக்காய் சின்னதாக 1 இன்ச்சு சைஸுக்கு வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். அதுவும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலையும் போடுறேன். எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த விழுதை இதில் போடுறேன். தண்ணி கலந்து நம்ம மிக்ஸி ஜாரையே அலசி விடலாம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு எலுமிச்சங்காய் சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நான் புளி நினச்சி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் போடலாம். அதுவும் சேர்ந்து ஒரு கொதித்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இதுதாங்க தீயல். இது கேரளா நாகர்கோவில் ஸ்பெஷல். அங்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்வலாக இதுதான் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 2 இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னாக்கா, தேங்காய் எண்ணெய் தான் இதில் சேர்த்துக்கணும். அதேமாரி தேங்காய் நீங்கள் வறுக்கும் போது நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நீங்கள் வறுக்கணும். அதுதாங்க இதுதான் வெண்டைக்காய் தீயல். என்னோடய ஸ்டைல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.